வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாகமானில் இருக்கோம். வாகமானில் டே 1 அதாவது எபிசோட் 2 பார்க்குறீங்க. எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜிப் சஃபாரி. இப்போ நம்ம கார்டில் இருக்க எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் தெளிவாக டீட்டெயிலாக காட்டுறேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வீடியோடைய ஃப்ரெண்ட்ஸஸ் நீங்களாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் எல்லாத்தையும் தெளிவாக டீட்டெயிலாக காட்டுறேன். ஒன்ஸ் நீங்கள் வாகமான் ரீச் ஆகிட்டிங்கன்னா ரூமில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரூம் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஜீப் சஃபாரி அவங்களே கார்டை காமிச்சு எங்கெங்கே சார் போகணும் அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அதில் இருக்க என்ன பெஸ்ட்டான ரேட்டோ நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கிங்க. வாகமான சுற்றி பார்க்க எத்தனை நாள் ப்ரோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்ங்க. ஏன் சொல்கிறேன்னா மழை பெஞ்சதுன்னா 2 டேஸ் ஆயிரும், மழை பெய்யலைன்னா ஒரே நாளில் சுற்றிப்பாங்க. சரி, ஓகே, இப்போ எங்கே ப்ரோ போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இடம் இடுக்கி டேம். அதை தான் நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இடுக்கி டேம் பேக் சைடில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எப்படி இருக்குன்னா கம்மியாக தான் இருக்குது நான் சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வரும்போது அந்த ஆஃப் ரோடு தான் செம்மையாக ஒரு என்ஜாய் பண்ணோம். இந்தமாரி ஒரு ஆஃப் ரோடு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறது. நெக்ஸ்ட்டு அந்த என்ன இடத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வ்ளாகில் அப்படி நான் சொல்கிறேன். அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிற வழி எல்லாமே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவே இருந்தது, ஒரு அட்வென்ச்சராக இருந்தது. நான் இந்தமாரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு அல்டிமேட்டான ஒரு ஜீப் சஃபாரி. நான் இதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகுவேன். உள்ளிப்பண்ணி டனல் இப்போது அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜீப்லேருந்து இறங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நடக்கிற தூரம் தாங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்னல் இப்போ கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர். அப்படியே நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லி ஆகணும். நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா மே மாதம். அப்போ கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தான் வாகமான் வரத்துக்கு ஒரு செம்மையான ஒரு சீசனாக இருக்கும். இந்த பெண்கள் யாருன்னா நாங்கள் வந்த வழி எல்லாமே ஒரு குரூப்பாக வந்திருந்தாங்க. ஜஸ்ட்டு ஃபன்னாக போட்டிருந்தேன், கத்திக்கின்னு அரட்டை அடிச்சுக்கின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது முக்கியமாக சொல்லி ஆகணும், கால் ரொம்ப வழுக்குச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 மீட்டருக்கு முன்னாடி அங்கே போய் நின்று அதுக்கப்புறம் செம்மையாக இருட்டாக இருந்தது. ரிஸ்க் எடுக்க தேவைன்னு சொல்லிட்டு மீண்டும் நாங்கள் திரும்பி வந்துட்டோங்க. எல்லாமே உங்களுக்காக மட்டுமே தான். ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த ஃப்ரெண்ட்ஸஸ் பேங்க்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் முடியா இருக்கும். நெக்ஸ்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறோம். ஓகேங்களா? இந்த டேர்னலுக்கு நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு அட்வென்ச்சரான தண்ணியில் போவார் நம்ம ஜீப். அதுவும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்த நேரமானு தெரியல, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னா டீ எஸ்டேட்டுக்கு இப்போ அங்கே போகிறோம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக. மீதி எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ எஸ்டேட்டில் எதிர்பார்க்கல, சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தோங்க. நிறைய இடத்துல கொஞ்சம் காஞ்சி போயெல்லாம் இருக்குது. மேலே ஒரு வீடு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் செம்மாங்க. கட் பண்ணிக்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சூசைட் பாயிண்ட்டுக்கு இப்போ நாங்கள் போக போகிறோம். காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கோம். உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. எங்கே ஜூஸு இல்லை டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சூசைட் பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வாங்க அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மே மாதங்க. நான் டிரைவர்கிட்ட என்ன பேசிட்டு போகிறேன்னா, என்னங்க அங்கே போகிற வழியில் ஃபால்ஸ்லாம் இருக்கும், தண்ணிலாம் வத்திருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கடைக்கு ஒரு வயிற்று நிரப்புறதுக்காக ஜூஸாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் வாங்குறதுக்காக ஒரு கடையில் நிறுத்தினோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸு தாகிறதுக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பிள் ஜூஸு செம்மையாக இருக்குது. இது இன்னும் சாப்பிடல. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறோம். மற்றபடி சாப்பாடு எப்போ சாப்பிட போகிறோன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்ற டைமை உங்கள்கிட்ட தெளிவாக காட்டுறேன். ஓகே. எங்களோட மைண்ட் செட்டு அப்படி தான் இருந்தது. டக்குன்னு சூசைட் பாயிண்ட் கிட்ட போய் நின்றுட்டாருங்க டிரைவரு. சவுத் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்குது. அதேமாரி வாகமானோட சூசைட் பாயிண்ட் தாங்க இந்த பிளேஸு. கொடைக்கானல், ஊட்டி இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க.
ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கும் போதே பிரமிப்பாக இருக்குங்க. நான் சொல்ல விருப்பப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பயமாகவே இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு. லைஃப்பில் ஒரு முறையாச்சும் இந்த பிளேஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்மையாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இதில் கிடைக்குங்க. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 2 சாப்பிட வந்திருக்கோம். எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு சூசைட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு ஃபைனலி கேரளா ரைஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன் கேரளா ரைஸு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றுவோம். ரைஸு சூடாக இருக்குது, சாம்பார் வந்து சூடாக இல்லை. நம்ம ரைஸ் சாப்பிட்டு இந்த ரைஸ் சாப்பிடும்போது வாய்ப்பே கிடையாது மாரி இருக்குது. சாப்பிடவே முடியல. மோர் குழம்பு வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டோட இந்த டேஸ்ட்டு சூப்பராக தாங்க இருக்குது. அதுதாங்க நம்ம சாப்பிட்டாச்சு. மீதி சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலில் இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ செம்மையாக மழை பெய்யுது வாகமானில் வேறு லெவலில். அண்ட் எதிரே பார்க்கல செம்ம கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. நாங்கள் வந்த நேரமாக தெரியல, அதிர்ஷ்டம் சொல்ல வைப்போம். இப்போ வாங்க போமா. ஸோ காய்ஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3:30 மணிலேருந்து நல்ல மழைங்க. நாங்கள் போன 2 நாளுமே மழை ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மழையிலையும் எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போய் காமிச்சார். எங்களால் பார்க்க தான் முடிஞ்சதே தவிர நாங்களால் கீழே இறங்க முடியல. அதனால் நல்லா மழை பெஞ்சதுனால இந்த பிளான் எல்லாமே அப்படியே நெக்ஸ்ட் டேக்கு அப்படியே தள்ளி வச்சுட்டோம். அப்படியே அடுத்த நாள் காலையில் எந்தெந்த இடம்லாம் பார்க்கலையோ அதுக்கப்புறம் அங்கே போனோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு 3rd எபிசோடு உங்களுக்கு காமிக்கிறேன். Day 1 எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சுங்க. 3rd எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதுதான் எபிசோட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எபிசோடு வந்து இப்போதைக்கு கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இப்போ கூட மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது. அந்த அளவுக்கு மழை விடாமல் பெஞ்சிட்டு இருக்குங்க. அண்டு பெரிய மழை கேட்டிங்கன்னா சாரல் மழை அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு வந்து ஒரு பெரிய எபிசோடாக தான் இருந்திருக்கும். வேறு வழி கிடையாது. எல்லாமே உங்ககிட்ட காட்டணும். அது ஒரே காரணத்துக்காக தான் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியுங்க. அண்ட் ஓகே தம்பி சொல்கிறா இந்த வீடியோ பேக்கணும். இந்த ஜீப் சஃபாரி எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். See you. Bye guys. Bye நண்பா. What to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget.